ரமலான் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பின் சிறப்பை பற்றி கூறும்போது, மன் சாம ரமதான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். ரவாஹ் முஸ்லிம். யார் ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதனை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்புகள் நோக்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுமையாக நோன்பு நோற்றவரை போன்றாவார் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே ரமலான் மாதம் என்பது 30 நாட்கள், சில வேளை 29 இருக்கலாம். 30 நாட்கள் பொதுவாக அந்த ஒரு நன்மைக்கு 10 என்ற அடிப்படையில் 30 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் 10 என்று வருகின்ற போது 30ஐ 10ஆல் பெருக்கினால் 300 நாட்கள். எனவே ரமலான் மாதம் 30 நாள் நோன்பு நோற்றதற்கு 300 நாட்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும். அதே போன்று அதனை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்புகள் நோற்றால் அதனை 10ஆல் பெருக்கினால் 60 நாட்கள். எனவே 300ம் 60ம் 360 நாட்கள் நோற்ற நன்மை கிடைக்கும் என்பதாக, அந்த வருடம் முழுமையாக நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். உண்மையிலே வாழ்விலே கிடைக்கப்பெற்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். யாரெல்லாம் ரமலான் மாதத்திலே முழுமையான நோன்பை நோற்று அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த 6 நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நல்ல செய்தி, சுபசோபன செய்தி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சில வேளை ரமலான் மாதத்திலே யாருக்காவது நோன்பு கலாவானால் தாய்மார்கள், சகோதரிகள் கட்டாயமாக கலாவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆண்களுக்கும் கூட சில வேளை பிரயாணம், நோய் அல்லது இன்னொரு அனுமதிக்கப்பட்ட காரணங்களுடன் நோன்பை விட்டு விட்டால் இவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக, ஒருவருக்கு ரமலான் மாதத்திலே 5 நோன்புகள் கலா இருக்கிறது. இவர் இந்த வருடம் முழுமையான நோன்பு நோற்று நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஷவ்வால் மாதத்திலே, பெருநாளை அடுத்து வரக்கூடிய அந்த மாதத்திலே முதலாவதாக ரமலானிலே விடுபட்ட அந்த 5 நோன்பு அல்லது 6 நோன்பு, எத்தனை நோன்புகள் அதனை நோக்க வேண்டும். அதற்கு பின்னால் இந்த ஷவ்வால் மாதம் இறுதி வரை அந்த நோன்பை நோக்கலாம். எனவே அந்த மாதத்துக்குள் அந்த 6 நோன்பை நோற்று விடுவாராக இருந்தால் அவருக்குத்தான் இந்த நன்மை. ஆனால் ரமலான் மாதத்திலே கலாவாக நோன்பு இருக்கின்ற போது அவைகளை ஷவ்வால் மாதத்திலே நோக்காமல் 6 நோன்பை நோற்றால் அந்த 6 நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த ஹதீஸில் உள்வாங்கப்படுவார்களா என்றால் கிடையாது. மாதத்தை நோன்பு நோற்றிருக்க வேண்டும் என்றால் ரமலான் மாதம் முழுமை பெறாமல் 6 நோன்பு நோற்றால் அந்த வருடம் முழுமையான நன்மை என்பது இல்லாமல் போய்விடும். எனவே கலா உள்ளவர்கள் யார் நோன்பை ரமலான் மாதத்திலே தக்க காரணத்தினை விட்டார்களோ அவர்கள் முதலாவதாக இந்த ஷவ்வால் மாதத்திலே அந்த குறிப்பிட்ட நாட்கள் 5, 6, 3 அந்த நாட்களை கலா செய்துவிட்டு இந்த 6 நோன்புகளை நோற்பாராக இருந்தால்தான் இந்த ஹதீஸில் உள்வாங்கப்பட்டு அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்று நன்மை கிடைக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாமும் அறிந்து நமது நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இதனை எத்தி வைப்போமாக என்ற நினைவூட்டலோடு, வல்லவன் அல்லாஹ் இந்த ஷவ்வால் மாதத்திலே விடுபட்ட நோன்புகளையும் நோற்று சுன்னத்தான நோன்புகளையும் நோற்று அந்த முழுமையான நன்மையை பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.